சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். பல தசாப்தங்களாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த விண்வெளி ரகசியங்கள் இப்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ஏலியன்கள் இருக்கிறதா? பறக்கும் தட்டுக்கள் உண்மையா? இந்த கேள்விகளுக்கு விடை சொல்ல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உத்தரவை பிறப்பித்துள்ளார். டிரம்பின் அதிரடி உத்தரவை தொடர்ந்து பென்டகன் பல தசாப்தங்களாக மறைத்து வைத்திருந்த UFO மற்றும் வேற்றுக்கிரகவாசிகள் தொடர்பான ரகசிய கோப்புகளை பொதுவெளியில் வெளியிட தொடங்கியுள்ளது. அந்த 162 கோப்புகளில் ஒளித்திருக்கும் மர்மங்கள் என்ன? இதன் பின்னணியில் உள்ள அதிரடி தகவல்கள் இதோ. வாடிக்கையாளர்கள் நேரம் பார்க்க மாட்டார்கள், எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். Fourth Monkey Connect. இன்றே உங்கள் வியாபாரத்தை பதிவு செய்யுங்கள். இப்போதே வாட்ஸ்அப் செய்யுங்கள். கடந்த பிப்ரவரி 19, 2026 அன்று அதிபர் ட்ரம்ப் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்தார். வேற்றுக்கிரகவாசிகள், அடையாளம் காணப்படாத வான்வழி நிகழ்வுகள் மற்றும் UFO தொடர்பான அனைத்து ரகசிய கோப்புகளையும் கண்டறிந்து பொதுமக்களுக்கு வெளியிட வேண்டும் என்று அவர் பாதுகாப்பு செயலாளருக்கும் பிற துறைகளுக்கும் கட்டளையிட்டுள்ளார். அமெரிக்க மக்கள் உண்மையை அறிய வேண்டிய நேரம் இது என்பதே அமெரிக்க அதிபரின் தாரக மந்திரமாக இருக்கிறது. இந்த உத்தரவை தொடர்ந்து அமெரிக்க போர்த்துறை மற்றும் தேசிய புலனாய்வு இயக்குநரின் அலுவலகம் இணைந்து இந்த மாபெரும் பணியை தொடங்கியுள்ளன. கடந்த பல பத்தாண்டுகளாக பூட்டி வைக்கப்பட்டிருந்த காகித வடிவிலான கோப்புகள் இப்போது ஒவ்வொன்றாக ஆய்வு செய்யப்படுகின்றன. இந்த வேலை மிகப்பெரியது என்பதால் ஒவ்வொரு சில வாரங்களுக்கும் ஒரு முறை புதிய ஆவணங்களின் ரகசிய காப்பு ரத்து செய்யப்பட்டு பொதுவெளியில் வெளியிடப்படும். இதன் முதல் கட்டமாக இம்மாதம் 8ஆம் தேதி அன்று முதல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. 1947 முதல் 2026 வரையிலான நீண்டகால சம்பவங்கள் இதில் விரிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. சுமார் 70 ஆண்டுகளுக்கு மேலாக பென்டகனின் ரகசிய அறைகளில் பூட்டி வைக்கப்பட்டிருந்த டாப் சீக்ரெட் கோப்புகள் இப்போது பொதுமக்கள் பார்வைக்கு வந்துள்ளன. பென்டகன் வெள்ளிக்கிழமை அன்று வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையில் FBI, NASA மற்றும் பாதுகாப்பு துறையின் 162 ரகசிய கோப்புகள் இடம்பெற்றுள்ளன. இதில் 120 PDF ஆவணங்கள், 28 வீடியோக்கள் மற்றும் பல அரிய புகைப்படங்கள் அடங்கும். இந்த தொகுப்பில் மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடியவை நாசா விண்வெளி வீரர்கள் எடுத்த புகைப்படங்கள். நிலவின் மேற்பரப்பில் அப்பல்லோ 12 மற்றும் அப்பல்லோ 17 விண்கலங்கள் எடுத்த புகைப்படங்களில் விசித்திரமான முக்கோண வடிவ பொருட்கள் தென்படுகின்றன. இவ்வளவு காலம் இது கேமரா கோளாறு என்று சொல்லப்பட்டது. ஆனால் இப்போது பென்டகன் தனது புதிய ஆய்வில் என்ன சொல்கிறது தெரியுமா? இது வெறும் கேமரா கோளாறு அல்ல. இது அந்த சம்பவ இடத்தில் இருந்த ஒரு பௌதிக பொருளின் விளைவாக ஏற்பட்டிருக்கலாம். அதாவது ஒரு நிஜமான பொருள் என்பதை இப்போது அரசாங்கமே ஒப்புக்கொண்டுள்ளது. சாதாரண மக்கள் மட்டுமல்ல, அனுபவம் வாய்ந்த விமானிகளே அதிர்ச்சியூட்டும் தகவல்களை பதிவு செய்துள்ளனர். 1994 ஒரு விமானி 41,000 அடி உயரத்தில் பறந்தபோது ஒரு பிரகாசமான ஒளி அதிவேகத்தில் வந்து 90 டிகிரி கோணத்தில் சட்டென்று திரும்பியதை கண்டுள்ளார். இது நிச்சயம் வேற்றுக்கிரகத்தைச் சேர்ந்தது, ஒரு அறிவார்ந்த சக்தியால் இயக்கப்படுகிறது என்று அவர் உறுதியாக கூறியுள்ளார். பழைய சம்பவங்கள் ஒருபுறம் இருக்க, 2020 முதல் 2026 வரையிலான காலப்பகுதியில் பதிவான 24 வீடியோக்கள் உலகையே அதிர வைத்துள்ளன. 2023 கிரீஸில் எடுக்கப்பட்ட ஒரு காணொளியுடன் வந்த அறிக்கையில் அந்த பொருள் மணிக்கு சுமார் 80 மைல் வேகத்தில் பலமுறை 90 டிகிரி திருப்பங்களை மேற்கொண்டதாக கூறப்பட்டது. தொடர்ந்து அதே ஆண்டில் 2023 அமெரிக்காவின் மேற்கு பகுதியில் பணியாற்றிய மத்திய அரசு ஊழியர்கள் வானத்தில் ஒரு பெரிய ஆரஞ்சு நிற கோலத்தை கண்டுள்ளனர். அது லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் படத்தில் வரும் சௌரோனின் கண் போல இருந்ததாகவும் அதிலிருந்து சிறிய சிவப்பு நிற கோலங்கள் வெளியேறியதாகவும் பதிவு செய்துள்ளனர். 1947 நியூ மெக்சிகோவின் ரோஸ்வெல் நகரில் நடந்த மர்மமான விபத்து பற்றி மீண்டும் விவாதம் தொடங்கியுள்ளது. FBI-யின் டல்லாஸ் அலுவலக முகவர் எழுதிய குறிப்பு ஒன்றில் ரோஸ்வெல் அருகே பறக்கும் தட்டு என கூறப்படும் ஒரு பொருள் மீட்கப்பட்டது. அது அறுகோண வடிவில் இருந்தது என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக இது ஒரு வானிலை பலூன் என்று மூடி மறைக்கப்பட்ட நிலையில் இப்போது வெளியாகியுள்ள ரகசிய கடிதங்கள் புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன.
தெரிவித்துள்ளன. FBI இயக்குனர் ஜே எட்கர் ஹூவருக்கு அனுப்பப்பட்ட அந்த ரகசிய கடிதங்கள் கடந்த 70 ஆண்டுகளாக நம்மிடம் ஒரு பெரிய பொய் சொல்லப்பட்டிருப்பதை உறுதிப்படுத்துகின்றன. இது அமெரிக்காவுடன் மட்டும் நின்றுவிடவில்லை. வெளியுறவுத்துறையின் கோப்புகளின்படி கஜகஸ்தான், துர்க்மெனிஸ்தான், மெக்சிகோ போன்ற நாடுகளிலும் இதுபோன்ற சம்பவங்கள் நடந்திருப்பதை அமெரிக்க தூதர்கள் வாஷிங்டனுக்கு தந்தி மூலம் தெரிவித்துள்ளனர். இவ்வளவு தகவல்கள் இருந்தும் பென்டகன் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறது. இவை அனைத்தும் தீர்க்கப்படாத வழக்குகள். அதாவது இவை என்னவென்று அரசாங்கத்தால் இன்னும் திட்டவட்டமாக முடிவு செய்ய முடியவில்லை. இதற்காக தனியார் துறையின் நிபுணத்துவத்தையும் ஆய்வுகளையும் அமெரிக்க அரசாங்கம் வரவேற்றுள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக நேரில் பார்த்தவர்களின் பெயர்கள் மற்றும் ராணுவ தளங்களின் விவரங்கள் மட்டுமே திருத்தப்பட்டுள்ளன. ஆனால் UAP தொடர்பான எந்த தகவலையும் மறைக்கவில்லை என்று பென்டகன் உறுதியளித்துள்ளது. இதுகுறித்து பேசிய பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத் கூறுகையில், இவ்வளவு காலம் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்த ஊகங்களுக்கு இனி முற்றுப்புள்ளி வைக்கப்படும். ட்ரம்ப் நிர்வாகத்தின் இந்த வெளிப்படைத்தன்மை முன்னெப்போதும் இல்லாத ஒன்று என்று பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். 2024 ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வேற்று கிரகவாசிகள் இருப்பதற்கான உறுதியான ஆதாரங்கள் இல்லை என கூறப்பட்டது. ஆனால் ட்ரம்ப் தற்போது வெளியிட்டு வரும் வீடியோக்களும் புகைப்படங்களும் அந்த வார்த்தையை கேள்விக்குறியாக்கியுள்ளன. இந்த கோப்புகள் நீண்ட காலமாக ஊகங்களுக்கு தீனி போட்டு வந்தன. இப்போது மக்கள் உண்மையை நேரடியாக பார்க்கும் நேரம் வந்துவிட்டது என மேலும் தெரிவித்துள்ளார். அதிபர் ட்ரம்போ தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் இங்கே என்னதான் நடக்கிறது என்பதை மக்களே முடிவு செய்து கொள்ளட்டும், மகிழ்ச்சியாக இருங்கள், கொண்டாடுங்கள் என பதிவிட்டுள்ளார். நாம் இதுவரை கற்பனையாக நினைத்த பல விஷயங்கள் உண்மையான ஆதாரங்களுடன் வெளிவர தொடங்கியுள்ளன. விண்வெளியில் நாம் தனியாக இல்லையா? வேற்று கிரகவாசிகள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்களா? அடுத்தடுத்த வாரங்களில் வெளிவரப்போகும் ஆவணங்கள் உலகையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தலாம். இது வரும் ஆரம்பம்தான். பென்டகன் தனது இணையதளத்தில் வரும் வாரங்களில் இன்னும் பல கோடிக்கணக்கான ரகசிய ஆவணங்களை வெளியிட போகிறது. விண்வெளியில் நாம் தனியாக இல்லையா? வேற்று கிரகவாசிகள் நம்மிடையேதான் வாழ்கிறார்களா? உண்மைகள் ஒவ்வொன்றாக வெளிவர தொடங்கிவிட்டன. இந்த தகவல்கள் குறித்த உங்கள் கருத்து என்ன? வேற்று கிரகவாசிகள் நம்மிடையே நடமாடுகிறார்களா அல்லது இவை மனிதர்களா? இதுவரை அறியப்படாத தொழில்நுட்பங்களா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.